அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகிறதுனால கிடைக்கும் 25 சிறப்புகளை அல்லாஹ்வோட தூதர் ஒவ்வொரு நேரமும் சொன்னதை ஒன்றாக திரட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகை மிகவும் சிறந்த தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஃபர்லு தொழுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தஹஜ்ஜுத் தொழுகாமல் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்த தொழுகை தான் தஹஜ்ஜுத் தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் இந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம என்ன செய்யணும், தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொள்கின்றேன். அதனால் கிடைக்கும் நன்மைகள் நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதலாவது என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்லுங்கிறது கட்டாய கடமை. அது கட்டாயம் நம்ம தொழுது தான் ஆகணும் ஒவ்வொரு நாளும். அதற்கு அடுத்த அந்தஸ்தில் எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகை தான் இருக்கிறது. இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகையை நிரந்தரமாக யார் தொழுது வர்றாங்களோ அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு கபரில் அடக்கின பிறகு அந்த இருட்டு அறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஒளியை உண்டாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகையை நிரந்தரமாக தொழுதுகிட்டு இருக்கிறப்ப இந்த உலகத்தில் வாழ்றப்பவே அவருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லா நோய்க்கும் அது நிவாரணமாக இருக்குது. பொதுவாக கேட்டிங்கன்னா, இரவில் நம்ம எந்த இசாவுக்கு அப்புறம் வீண் விரயம் செய்யாமல் தூங்கி அந்த டயத்தில் நம்ம எந்திரிச்சு தொழுகிறனால நம்ம பல நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படுக்கிறதே தஹஜ்ஜுத் நேரத்தில் இருக்குது, எந்திரிக்கிறது நுகர் நேரத்தில் இருக்குது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், நியத்து வச்சு நேரத்திற்கு படுத்து எந்திரிச்சு நம்ம நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஏற்படுறது இதய கோளாறு, இதய அடைப்புகள், இதயத்தில் பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்குது, இதயத்தில் பல நோய்களை உண்டாக்குறது. ஆனால் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை நிரந்தரமாக தொழுது வந்தால் இதய நோயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அடுத்து கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பாவங்கள் அந்த தஹஜ்ஜுத் தொழுகிறனால மன்னிக்கப்படுகிறது. நம்ம செய்கிற எல்லா அமல்களிலும் பார்த்திங்கன்னா இக்லாஸ், அல்லாஹ் மேலே ஒரு பயமும் ஈமானும் உண்டாகிறது. அடுத்து எட்டாவதாக கேட்டிங்கன்னா, எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் சிந்திக்காத ஞாமத்துக்கள், அதாவது உலகத்தை வாழ்கிறப்ப நிறைய ஞாமத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகின்றான். அடுத்து நம்ம ஏதாவது பாவம் செஞ்சால் கூட அந்த பாவத்திலேருந்து நம்மளை இந்த தொழுகை பாதுகாக்கிறது. இந்த தொழுகையை நம்ம தொழுதுகிட்டே இருந்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அதிகமான நெருக்கங்கள் உண்டாகிறது. அடுத்து கல்வி கற்கணுங்கிற ஒரு ஆர்வமும் கல்வியில் ஒரு பிரகாசத்தும் ஏற்படுகிறது. அடுத்து மனதை பார்த்திங்கன்னா அந்த தஹஜ்ஜுத் தொழுகிறனால விசாலமாகிறது. கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு அழிந்து போகின்றன. அடுத்து ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகி வருகிறான். அடுத்து நம்ம அந்த தஹஜ்ஜுத் தொழுகை அதிகமாக தொழுதுக்கிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளோட ஹயாத்தையும் நம்மளோட ஆயுளையும் அதிகரிக்கின்றான். அடுத்து சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காக ஒரு கண்ணாடி மாளிகையை தருகிறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அடுத்து 15வதாக கேட்டிங்கன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்துக்கு மேலே ஒரு பட்டாடை இருக்குமா, அதற்கு கீழே யாக்கூப் என்ற ஒரு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை இருக்குமா. தஹஜ்ஜுத் தொழுகை நிரந்தரமாக தொழுவோருக்கு அது அவங்க அந்த குதிரை மூலமாக எந்த இடத்துக்கு வேணால் செல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அடுத்து உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. சில பேர் பார்த்திங்கன்னா நாவில் ஒன்று பேசுவாங்க, உள்ளத்தில் ஒன்று இருக்கும். அப்படி இருக்காது. இந்த தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது நோன்புகளின் வைத்து தானம் தர்மங்களையும் அல்லாஹ்வோட பாதையில் அதாவது தீனோட விஷயம் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமை நாளில் ஒரு பறக்கிற குருதையை வழங்குவானா. இப்போ நம்ம யாராச்சும் ஒரு மனிதனை பிடிச்சிட்டா அந்த மனிதர் நமக்கு பிடித்த மாதிரி நடந்தால் நமக்கு பரிசளிப்போம்ல, அது மாதிரி
தஹஜ்ஜத் தொழுகை தொழுபவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நிரந்தரமாக தொழுதுகிட்டு இருக்கார் ஒரு மனுஷர். அவர் மரணிக்கிறப்போ நல்ல அடியார்களாகவும் சாலிக்கானவராக மரணிக்கிறார். அடுத்து 19வது கேட்டிங்கன்னா, தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு கீவானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் எதை பற்றி கேட்கிறார்களோ அதை நான் தருகின்றேன். கடன் அடைப்பதற்கு உதவி கேட்கிறார்களா, உதவி செய்கிறேன். நோயை பற்றி முறையிடுகிறார்களா, நோயை சரியாக்கின்றேன். எதை பற்றி கேட்டாலும் அவர்களுக்கு நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என்று, அதாவது பஜருக்கு வாங்க சொல்லுமாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அந்த நேரத்தில் நம்ம எதை பற்றி துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அடுத்து பார்த்தா அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஃபர்லு தொழுகைங்கிறது கட்டாய கடமை. அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை சிறந்தது. இதையும் நான் கடமையாக்கி இருப்பேன். ஆனால் அது உன்னோட உம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் என்ன செஞ்சேன், அதை கடமையாக்கவில்லை என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்து, முகமது அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நாளும் வாழ்ந்துக்கங்க, ஆனால் ஒரு நாள் அந்த உலகத்தை விட்டு பிரியணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் யாரை வேணால் ஆசைப்பட்டுக்கங்க, அவரை விட்டு நீங்கள் பிரியணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் எதை வேணால் செய்து கொள்ளுங்க, அதற்குள்ளே கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு முஸ்லீமோட கண்ணியம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது யார்கிட்டையுமே கையேந்தாமல் உலகத்தில் வாழ்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பல தேவைகளுக்காக மனிதர்கிட்ட கையேந்துவோம். அப்படி கையேந்தாமல் வாழ்கிறதுல இருக்குது. ஒரு முஸ்லீமோட சிறப்பும் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தஹஜ்ஜத் தொழுகையில் இருக்குதுன்னு சொல்லி சென்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது கேட்டிங்கன்னா தஹஜ்ஜத் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதை நீங்கள் தொழுதுவார்கள், அது உங்கள் முன்னோரின் வழிமுறையாகும். அனைவருமே இந்த தொழுகையை தொழுது வந்தார்கள், நல்லடியாரின் வழிமுறை என்று கூறினார்கள். தஹஜ்ஜத் தொழுவரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு மகிழ்ச்சி அடைகிறான். பொதுவாக தஹஜ்ஜத் நேரத்தில் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அந்த நேரத்தில் எந்திரிச்சு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு கணவன் அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் தன் அழகான படைப்பை விரிப்புகளை விட்டுவிட்டு தன் அருகில் இருக்கும் மனைவியையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக எந்திரிச்சு ஒது செய்து தொழுகிறான். அவன் உலக ஆசைகளை தூக்கி விட்டு அவனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு அதே மாதிரி ஒரு மனைவியும் தன் கணவன் இருக்கும்போது அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அவள் என்ன செய்கிறாள், தொழுகைக்காக செல்கிறாள். அவர் கணவன் மனைவி இருவரை செய்பவரை பார்த்து என்ன செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு பெருமையாக மலக்குமார்களிடம் பேசுகிறான் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து கேட்டிங்கன்னா தஹஜ்ஜத் தொழுகை நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே இஷா தொழுகையிலிருந்தே தொழுவாங்க. நம்ம இரவில் ஒரு 3 மணியிலிருந்து பஜருக்கு வாங்க சொல்லும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்க வரைக்கும் நம்ம தொழுகலாம். அந்த தொழுகை அவ்வளோ சிறந்ததாக இருக்குது. இந்த தொழுகை தொழுகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த தொழுகையோட நேரம், தொழுகையோட ரெக்காயத்தை அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ரெக்காயத்துலேருந்து நம்ம விரும்புகிற வரைக்கும் தொழுகலாம். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நீங்கள் தொழுகையை சிறிதாக்கி துவாக்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த தஹஜ்ஜத் தொழுகை சிறப்புகள் அல்லாஹ்வோட தூதர் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.